இப்போ எங்கள் வீட்டில் சாம்பார், காய்கறி, பருப்பு எல்லாம் வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்து முடித்தோடனே காய்கறி, தக்காளிலாம் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். அது வெந்துருச்சு. இப்போது சாம்பார் பொடியை போட போகிறோம். சாம்பார் பொடி போட்டாச்சு. இப்போ வத்தப்பொடி போடுறோம். எல்லாம் கண்டித்த அளவு தான், பெருசாக ஒன்றும் அளவுலாம் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக புளி ஒரு துண்டு எடுத்து கரைச்சி ஊற்றி தாளிச்சோம்னா சாம்பார் ரெடி. இல்லை அளவாக உப்பு போடணும். உப்பு போட்டோன்னா சாம்பார் ரெடி. தேவையான அளவு உப்பு எடுக்கிறோம். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கொதி வரணும். வந்தோன்னா சாம்பார் ரெடி. கொஞ்சம் புளியை ஊற்றி கரைச்சி, இந்த புளி ஊற்றுறோம். புளி கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் ஊற்றணும். சாம்பார் கெட்டு போகாது சீக்கிரத்தில். சரியா? இப்போ சாம்பார் ரெடி பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணணும், தாளிச்சம் பண்ணணும். தாளிச்சம் பண்ணதுக்கு என்னெல்லாம் வேணும்னு எடுக்கிறேன். லைட்டாக மல்லித்தலையை பிச்சு லேசாக கழுவிட்டு போட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆகிட்டு. இங்கே கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை போட்டால் ரொம்ப தாளிச்சம் பண்ணி ஊற்றிடணும். ரெடி. எண்ணெய் பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சோடனே ஊற்றினா சாம்பார் ரெடி. எல்லோரும் சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். பாய்.